திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தொழிலதிபரால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலை பகுதியில் அமைய உள்ள 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிழற்கூடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் தன்னை தாக்கியதாக சமூக ஆர்வலர் ஜெகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மாவட்ட பிரதிநிதி NSN முருகையன் தூண்டுதலின் பேரில் தொழிலதிபர் பச்சையப்பன் தன்னை தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். 10 நாளைக்கு முன்ன அளவீடு செஞ்சாங்க. அப்போ நேர்கூட பூமி பூஜை போற இடத்துல 4 வயசு சாலை வரதுனால சாலை விரிவாக்கத்துக்காக 18 லட்சம் நிதி உதவி தரதுனால பொதுமக்கள் பணம் வீணாகுது, அதனால அந்த இடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தேன். அந்த திமுக நிர்வாகியான மாவட்ட பிரதிநிதி NSN முருகையன் தூண்டுதலின் பேரில் தொழிலதிபர் பச்சையப்பன் அவர்கள் நைட்டு இது சம்பந்தமான வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டதுனால காலையில் 8 மணிக்கு நான் ஒரு பால் வியாபாரிங்க ஈஸ்வரன் கோயில் அருகில் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது பொதுமக்கள் முன்னாடி இழுத்து போட்டு அடிச்சு, இப்போ முருகையிட்டு போலாம் வா, முருகையன் தான் என்ன அடிக்க சொன்னாவா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் முன்னாடி அடிச்சு ஈத்துன்னு போறாருங்க. கோவை சுங்கம் பகுதியில் உள்ள என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா Be the boss. மாணவியர் தங்கும் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்த பவன்குமார் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நுணுக்கங்களையும் கூறினார். இதையடுத்து ஆட்சியரிடம் மாணவிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் விரைவில் நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்தார்.